ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. கிரைஸ்ட் சர்ச் நகரில் நடைபெற்ற நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்திருக்கிறது. கிரைஸ்ட் சர்ச் டெஸ்டில் சரிவிலிருந்து மீண்டு சாதனை படைத்திருக்கிறது வெஸ்ட் இண்டீஸ். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அழிவே இல்லை, டெஸ்ட் கிரிக்கெட் எக்காலமும் நிலைத்து நிற்கும் என்பதை நிரூபிக்கும் வகையிலான ஒரு டெஸ்ட் போட்டி தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க போட்டியாக கிரைஸ்ட் சர்ச் நகரில் இந்த போட்டி நடந்திருக்கிறது. அதாவது இந்த போட்டியில் பார்த்தோம் என்றால் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நியூசிலாந்து அணிகள் தங்களது முதல் டெஸ்ட் போட்டியில் கிரைஸ்ட் சர்ச் நகரில் மோதின. இதில் பார்த்தோம் என்றால் முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி 231 ரன்களும் வெஸ்ட் இண்டீஸ் அணி 127 ரன்களும் எடுத்தன. முதல் இன்னிங்ஸை பார்த்தோம் என்றால் பந்து வீச்சுக்கு மைதானம் சாதகமாக இருந்தால் இரு அணிகளாலும் பெரிதாக ரன்ஸ் இருக்க முடியவில்லை. அதே சமயம் இரண்டாவது இன்னிங்ஸை பார்த்தோம் என்றால் பேட்டிங்கிற்கு மிக சிறப்பான ஒரு ஆடுகளமாக மாறியதால் இரண்டாவது இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி மிகச் சிறப்பாக விளையாடி ஒரு அபாரமான இலக்கை நிர்ணயித்தது. அதை பார்த்தோம் என்றால் 426 ரன்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி எடுத்தது. அந்த அணியின் குறிப்பாக டாம் லாத்தன் மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருவரும் சதம் விளாசினர். இதன் மூலம் வெஸ்ட் இண்டீஸுக்கு 531 ரன்கள் என்ற ஒரு இமாலய இலக்கை நியூசிலாந்து அணி நிர்ணயித்தது. வெஸ்ட் இண்டீஸ் அணியும் பார்த்தோம்னா இரண்டாவது இன்னிங்ஸில் ஆரம்பத்தில் தடுமாறி ஆரம்ப கட்ட ஓவர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இருந்தது. அதாவது 4 விக்கெட்டுகளை 100 ரன்களுக்குள் எடுப்பதற்குள் வெஸ்ட் இண்டீஸ் அணியிலிருந்து தடுமாறிய போது அந்த அணியின் முன்னாள் கேப்டன் ஷாய் ஹோப் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவர் சதம் விளாசினார். இத்தகைய சூழலில் அவருடன் இணைந்து ஜஸ்டின் டியூஸ் ஒரு மிக சிறப்பான பங்களிப்பை அடித்து அவரும் உறுதுணையாக விளையாடினார். இதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி இலக்கை நோக்கி நகர்ந்து வந்தது என்றே சொல்லலாம். அதாவது 531 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 400 ரன்களை கடந்து விளையாடி வந்தது. தற்போது கடைசி நாள் ஆட்டம் என்ற சூழலில் நடைபெற்ற சூழல் அந்த அணிக்கு பார்த்தோம்னா 10 ஓவரில் 100 ரன்கள் அடிக்க வேண்டும் என்ற ஒரு விறுவிறுப்பான கட்டத்தில் போட்டி சென்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தற்போது இந்த போட்டியானது டிராவில் முடிவடைந்திருக்கிறது. அதாவது 5ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 457 ரன்கள் 6 விக்கெட் இழப்புக்கு 457 ரன்கள் குறித்து இந்த போட்டியை டிரா செய்திருக்கிறது. குறிப்பாக ஜஸ்டின் ரீஸ் 200 ரன்கள் விளாசியுள்ளார். தனது முதல் இரட்டை சதத்தையும் அவர் பதிவு செய்துள்ளார். குறிப்பாக பார்த்தோம்னால் இந்த போட்டியானது 4வது இன்னிங்ஸில் அதிக ரன்கள் அடித்த அணி என்ற ஒரு சாதனையும் வெஸ்ட் இண்டீஸ் படைத்திருக்கிறது. அதாவது இதற்கு முன்பாக பார்த்தோம்னால் கடந்த 1940ஆம் ஆண்டு வாக்கில் இங்கிலாந்து அணி 5 விக்கெட் இழப்புக்கு 650 ரன்கள் எடுத்து 4வது இன்னிங்ஸில் அதிகபட்சமாக இருந்தது. அதனை தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி சமன் செய்யும் வகையில் தற்போது 4வது இன்னிங்ஸில் 450 ரன்களை கடந்து ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறது. இதன் மூலம் சரிவிலிருந்து மீண்டும் ஒரு மிகச்சிறப்பான சாதனை மீட்டி டெஸ்ட் கிரிக்கெட்டிற்கான அந்த மவுசு குறையாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். பாலாஜி, இந்த போட்டியினுடைய முடிவு வெஸ்ட் இண்டீஸுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? முக்கியமாக சமீப காலமாக பார்த்தோம்னால் வெஸ்ட் இண்டீஸ் அணி தங்களது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு மோசமான செயல்பாடை வெளிப்படுத்தி வருகிறது என்று சொல்லலாம். அந்த அணி தொடர்ச்சியாக உலகக்கோப்பை போட்டியாக இருந்தாலும் பார்க்க வேண்டும் அல்லது டெஸ்ட் வரலாற்றில் இருந்தாலும் பார்க்க வேண்டும், ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு நிலையான தன்மை இல்லாத வகையில் செயல்படுகிறது என்றே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த போட்டியானது அந்த அணிக்கு ஒரு மீட்சியாகவே நாம் காண வேண்டும். ஏனென்றால் முன்னாள் வீரர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அந்த அணி ஒரு தடுமாற்றத்துடனே விளையாடியது. மேலும் சர்வதேச அரங்கில் தொடர்ச்சியாக அந்த அணியின் வீரர்கள் லீக் அளவிற்கே அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், சர்வதேச போட்டிகள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்தது. இத்தகைய சூழலில் தான் பார்த்தோம்னா இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இன்னிங்ஸை வெஸ்ட் இண்டீஸ் அணி தற்போது தங்களது 4வது இன்னிங்ஸில் அடித்து 450 ரன்களுக்கு மேலும் அடித்திருக்கிறது. ஒருவேளை 500 ரன்களை கடந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த போட்டியில் வென்றிருந்தால் அது வரலாற்று வெற்றியாகவே இருந்திருக்கும். இதற்கு முன்பாக கடந்த 2003ஆம் ஆண்டு வாக்கில் வெஸ்ட் இண்டீஸ் அணியானது அந்த 418 ரன்களை சேஸ் செய்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு வரலாற்று சிறப்புமிக அதிகபட்ச இலக்காகவே இருக்கிறது. அதை தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணியை முறியடித்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இந்த போட்டி தற்போது முடிவடைந்திருக்கிறது. நன்றி பாலாஜி, எங்களுடைய தகவல்களுக்கு. ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க.